குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யோகநாத் குருஜி. அஸ்ட்ரோ கருடராஜா ஸ்ரீ அஸ்ட்ரோ கருடராஜா யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய முக்கியமான தலைப்பு திருமணம். நிறைய பேருக்கு திருமணம் தோஷம், திருமணம் தாமதம், திருமண வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லாமல், நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் திருமண வாழ்க்கை நமக்கு ஒரு கேள்விக்குறியா உள்ளது. எப்பயுமே பாருங்க, திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நமக்கு மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் நம்ம பல சாதனைகள் செய்ய முடியும், நிம்மதியா வாழ முடியும். ஒரு ஆணுக்கு நல்ல மனைவியும் ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவனும் அமைஞ்சிட்டாலே அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட மிக உன்னதமான ஆசீர்வாதங்களையும் உன்னதமான வாழ்க்கையை நிம்மதியும் தரக்கூடிய அந்த திருமணத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த திருமணம் ஏன் ஒருவனுக்கு தாமதமாகுது, ஒருவருக்கு ஏன் திருமணம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குதுன்னா அவர்களுடைய ஜனன ஜாதகம் ஒரு காரணமாக உள்ளது. எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் திருமணத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும், அவங்க ஜாதகத்தில் உள்ள ஜனன லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் பாதிப்படைஞ்சிருந்தா அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு மகிழ்ச்சி குறைவாகவும், திருமணம் தாமதமாகவும், திருமணமே நடைபெற முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நாம் என்ன செய்யணும், எந்த விதமான பரிகாரங்கள் மேற்கொள்ளணும்? எப்பொழுதுமே பாருங்க, ஒரு ஜனன ஜாதகத்தை எடுத்த உடனே ஒரு ஜோதிடத்தை கொண்டு போனீங்கன்னா அந்த ஜோதிடர்களுக்கு தெள்ள தெளிவா தெரியும் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை பாதிப்படையும், திருமண வாழ்க்கையில தோஷம் உள்ளது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு நாம சின்ன வயதிலிருந்தே, இப்ப பெண்களாக இருந்தால் அவர்களுடைய ஒரு 12-13 வயதுக்கு அப்புறம் சில பரிகாரங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்கன்னா அந்த திருமண தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி பெறும். ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு 16-17 வயதுக்கு மேல அவங்க அந்த திருமண காலத்துக்கு உண்டான பரிகாரத்தை முறையாக செஞ்சு வந்தாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு இந்த திருமண தோஷம் அப்படிங்கிறது முழுமையாக நீங்க பெறும். சரி, எந்த மாதிரி திருமண தோஷ பரிகாரங்கள் நம்ம செய்யலாம்? இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் இருக்கும். காலபுருஷனுக்கு 12 லக்னம் இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகமும் நமக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்தோட ஏதாவது ஒரு கிரகம் சம்பந்தம் பெறும். இப்ப 7ஆம் பாவாதிபதி கெட்டு போயிருக்கார் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கன்னா, ஜாதகத்துல அந்த 7ஆம் அதிபதி நீச்சமாகவோ அஸ்தமனமாகவோ பாவ கிரகங்களோடு சேர்ந்தோ ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கெடுதலாக இருக்கும். தாரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், இந்த சுக்கிர பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். அவரும் போய் ஒரு பாவ கிரகத்தினுடைய சேர்க்கையோ நீச்சமோ 6-8-12 இருந்து பலவீனம் அடைஞ்சிருந்தா அவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் தேவை. இப்ப ஒரு ஜென்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சூரியனாக இருந்தால், இப்ப பாருங்க, நமக்கு நவகிரகங்கள்ல 9 கிரகங்கள் 7ஆம் வீட்டுக்கு சம்பந்தப்படுவாங்க. அதுல சூரிய கிரகம் அந்த 7ஆம் வீட்டு அதிபதியாக வந்தால் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கோதுமை மாவுல தீபம் ஏற்றி வைக்கணும். அது எப்படி கோதுமை மாவுல தீபம் ஏற்றி வைக்கிறது அப்படின்னா, கோதுமை மாவை நன்றாக பிணைந்து அந்த விளக்கு போல கோதுமை மாவுலேயே நல்ல விளக்கு போல செஞ்சு அதுல நெய் விட்டு நம்ம மாவிளக்கு தீபம் ஏற்றுவது போலே இந்த கோதுமை தீபத்தை நாம ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே வர வேண்டும். இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து செய்தோம் என்றால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். அப்ப ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பழமையான ஆலயங்கள், சிவ ஆலயத்தில் போனீங்கன்னா கட்டாயம் சூரிய பகவான் இருப்பார். நவ கிரகத்திலும் சூரிய பகவான் இருப்பாரு, நவகிரகத்தை தவிர்த்தும் சூரிய பகவான் இருப்பார். அப்ப அந்த சூரிய பகவானுக்கு சென்று நீங்க ஒரு செந்தாமரை மலர் வைத்து இந்த கோதுமை மாவினால் செய்யப்பட்ட விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி நீங்கள் தொடர்ந்து சில வாரங்கள் செய்யணும். இது ஒரு வாரத்தை செய்ய முடியாது. அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க விரதம் இருக்கணும், அசைவம் சாப்பிடுவது நிப்பாட்டிடணும். கட்டாயமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் பூஜை செய்யணும். இது மாதிரி தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலேயே இந்த சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம், அந்த 7ஆம் அதிபதியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோஷத்தினுடைய அளவு குறையும், அந்த வீரியம் குறையும். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த பருவத்தில், நீங்க எப்பொழுது திருமணமாக போதோ அந்த பருவத்தை அந்த காலகட்டத்துல இந்த தோஷம் எல்லாம் குறைந்து உங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். இப்ப சூரிய பகவானுக்கு நம்ம முறையாக பூஜை செய்யணும்.
ஒரு மலர் மாலை சாட்டலாம், செந்தாமரை மலர் வைக்கலாம், இல்லை ஒரு சிகப்பு கலர்ல ஒரு வஸ்திரம் வைக்கலாம். எது எப்படி செய்தாலும் கோதுமை மாவுல நம்ம பிசைஞ்சு நம்ம ஒரு தீபம் ஏற்றும் போது தான் கரெக்டான சுபிட்சம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக இதை தொடர்ந்து இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா திருமண தோஷம் கட்டாயம் உங்களுக்கு அந்த வீரியம் குறைஞ்சிவிடும். அப்ப அந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும், நல்ல வரன் கிடைக்கும். இந்த தீபம் ஏற்றுதல் என்பது மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த மாதிரி நம்ம 9 கிரகங்களுக்கும் தொடர்ந்து பரிகாரங்கள் சொல்கின்றோம். இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நல்லா எங்களுக்கு வளர்ச்சி அடைய நிறைய ஆசீர்வாதம் செய்யுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.